உலக வரைபடத்தில் ஒரு நாட்டின் பலம் என்பது வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல. இராணுவம், தொழில்நுட்பம், கலாச்சாரம், அரசியல், செல்வாக்கு என பல அடுக்குகளைக் கொண்ட ஒரு சிக்கலான கட்டமைப்பு அது. அப்படிப்பட்ட ஒரு வல்லரசு அந்தஸ்தை நோக்கி இந்தியா வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த கேள்வி இன்று பலரது மனதிலும் எதிரொலிக்கிறது. இந்தியா ஒரு வல்லரசாக மாறும் காலம் நெருங்கிவிட்டதா? அதற்கான காலக்கோடு உண்மையிலேயே சாத்தியமா? இந்த கேள்விகளுக்கு விரிவான ஆய்வு தேவை. வல்லரசு என்றால் என்ன? ஒரு கட்டமைக்கப்பட்ட பார்வை. வல்லரசு என்றால் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக அரங்கில் ஒரு நாடு தனது விருப்பங்களை செயல்படுத்தும் திறன், சர்வதேச உறவுகளை வடிவமைக்கும் ஆற்றல், உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பங்களிப்பு மற்றும் மற்ற நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்தும் சக்தி என பல அம்சங்கள் இதில் அடங்கும். வல்லரசு அந்தஸ்து என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் எட்டப்படும் இலக்கு மட்டுமல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி. வரலாற்று ரீதியாக வல்லரசு என்ற கருத்து பல மாற்றங்களை கண்டுள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் காலனித்துவ வல்லரசுகள், 20ஆம் நூற்றாண்டில் இருதுருவ பனிப்போர் வல்லரசுகள் மற்றும் 21ஆம் நூற்றாண்டில் பலதுருவ உலக அமைப்பில் உருவாகி வரும் புதிய வல்லரசுகள் என இந்த கருத்து பரிணமித்துள்ளது. ஒரு நாட்டை வல்லரசாக மாற்றும் முக்கிய தூண்களை நாம் பின்வருமாறு பிரிக்கலாம். பொருளாதார பலம். பெரிய மற்றும் வேகமாக வளரும் பொருளாதாரம், அதிக தனிநபர் வருமானம், வலுவான வர்த்தக இருப்பு மற்றும் நிதி நிலைத்தன்மை. இராணுவ வலிமை. நவீன ஆயுதங்கள், உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறன், அணுசக்தி திறன் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பங்களிப்பு. தொழில்நுட்ப வளர்ச்சி. புதுமை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு முதலீடுகள், விண்வெளி, தகவல் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் தலைமைத்துவம். ராஜதந்திர செல்வாக்கு. ஐக்கிய நாடுகள் சபை, G20 போன்ற சர்வதேச அமைப்புகளில் தலைமை பங்கு, பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளில் தீர்வு காணும் திறன் மற்றும் பலதரப்பு உறவுகளை நிர்வகிக்கும் ஆற்றல். கலாச்சார மென்சக்தி. கலாச்சாரம், மொழி, மதிப்புகள், கல்வி மற்றும் வாழ்க்கை முறை மூலம் மற்ற நாடுகளின் மீது ஈர்ப்பு மற்றும் செல்வாக்கு செலுத்தும் திறன். இந்தியா ஒரு வல்லரசு பயணத்தில். இந்த அளவுகோல்களின்படி இந்தியாவை நாம் ஆய்வு செய்தால் பல நேர்மறையான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்தியா இன்று உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் $3.7 டிரில்லியன் ஆகும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற அமைப்புகள் வரும் ஆண்டுகளில் இந்தியா தொடர்ந்து வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கும் என்று கணித்துள்ளன. பல பொருளாதார வல்லுநர்கள் 2027ஆம் ஆண்டிற்குள் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக உயரும் என்றும் 2047ஆம் ஆண்டிற்குள் $30 டிரில்லியன் எட்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதம் உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. 2022-23 நிதியாண்டில் 7.2 விழுக்காடு ஆகவும், 2023-24 நிதியாண்டில் 7.3 விழுக்காடு ஆகவும் வளர்ச்சியடைந்துள்ளது. ஒரு பெரிய நுகர்வோர் சந்தை, வலுவான சேவைத்துறை, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிக செயல்முறை அவுட்சோர்சிங் மற்றும் உற்பத்தி துறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள், மேக் இன் இந்தியா மற்றும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டங்கள் ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கின்றன. எடுத்துக்காட்டாக 2022-23 நிதியாண்டில் இந்தியாவின் சேவைத்துறை GDP-யில் சுமார் 54 விழுக்காடு பங்களித்துள்ளது. மக்கள் தொகை ஆதாயம். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக நாம் இருக்கிறோம். 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் சராசரி வயது சுமார் 28 ஆக உள்ளது. மேலும் 15 முதல் 64 வயதுக்குட்பட்ட உழைக்கும் வயது மக்கள் தொகை சுமார் 68 விழுக்காடு ஆகும். இந்த இளைஞர்களின் ஆற்றல், கல்வி மற்றும் திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும். திறன் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன்களை மேம்படுத்த அரசு முயற்சிக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் புதுமை. தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு போன்ற துறைகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாம் உலகிற்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறோம். ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் UPI மூலம் மாதந்தோறும் பில்லியன் கணக்கான பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன. உதாரணமாக, அக்டோபர் 2023ஆம் ஆண்டில் மட்டும் 11.4 பில்லியன் பரிவர்த்தனைகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சந்திரயான் 3 மற்றும் மங்கள்யான் போன்ற வெற்றிகரமான திட்டங்களுடன் உலக அரங்கில் தனது திறனை நிரூபித்துள்ளது. ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இலக்குடன் செயல்படுகிறது. உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்கள், $1 பில்லியன் மேல் மதிப்புள்ள நிறுவனங்கள் உள்ளன. இராணுவ வலிமை மற்றும் பாதுகாப்பு. இராணுவ ரீதியாகவும் இந்தியா தனது பலத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நவீன ஆயுதங்கள், உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் அணுசக்தி திறன் கொண்ட ஒரு நாடாக நாம் இருக்கிறோம். குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் படி இந்தியா உலகின் 4வது சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டுள்ளது. சுயசார்பு. ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத் துறையில் உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
தேஜஸ் போர் விமானங்கள் மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் ஆகியவை இதற்கு உதாரணங்கள். சர்வதேச அரங்கில் ஐக்கிய நாடுகள் சபை G20 போன்ற அமைப்புகளில் இந்தியாவின் குரல் இன்று முக்கியத்துவம் பெறுகிறது. 2023ஆம் ஆண்டில் G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்று நடத்தியது. இது உலகளாவிய பிரச்சினைகளில் இந்தியாவின் தலைமைத்துவ திறனை வெளிப்படுத்தியது. கூட்டணிகள், அண்டை நாடுகளுடனான உறவுகள் மற்றும் உலகளாவிய பிரச்சினைகளில் இந்தியாவின் நிலைப்பாடு கவனிக்கப்படுகிறது. குவாட், பிரிக்ஸ், எஸ்கோ, I2U2 போன்ற பலதரப்பு அமைப்புகளில் இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஐநா அமைதி காக்கும் படைகளுக்கு இந்தியா அதிக வீரர்களை அனுப்பும் நாடுகளில் ஒன்றாகும். கலாச்சார மென் சக்தி, யோகா, ஆயுர்வேதம், பாலிவுட் சினிமா, இந்திய உணவு வகைகள் மற்றும் ஆன்மீக மரபுகள் போன்ற கலாச்சார அம்சங்கள் மூலம் இந்தியா தனது மென் சக்தியை உலகம் முழுவதும் பரப்பி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச யோகா தினம் இந்தியாவின் கலாச்சார செல்வாக்கிற்கு ஒரு சான்றாகும். வல்லரசு பயணத்தில் உள்ள சவால்கள். ஆனால் இந்த வல்லரசு பயணத்தில் இந்தியா தனது உள்நாட்டு சவால்களையும் உலகளாவிய அபிலாஷைகளையும் எப்படி சமன் செய்யப் போகிறது? இந்த சவால் நிறைந்த பாதை எப்படி இருக்கும்? உள்நாட்டு சவால்கள், வறுமை மற்றும் ஏற்றத்தாழ்வு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். நகர்ப்புற, கிராமப்புற, ஆண், பெண் மற்றும் பணக்கார, ஏழை பிரிவுகளுக்கு இடையே கணிசமான ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்றன. ஐநா வளர்ச்சி திட்டத்தின் பல பரிமாண வறுமை குறியீட்டில் இந்தியா முன்னேற்றம் கண்டிருந்தாலும் சவால்கள் தொடர்கின்றன. கல்வி மற்றும் சுகாதார இடைவெளிகள். கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் உள்ள இடைவெளிகள். தரமான கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் அனைவருக்கும் கிடைப்பதில் உள்ள சிரமங்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் நாட்டின் மனிதவள மேம்பாட்டிற்கு தடையாக அமையலாம். பொது சுகாதாரத்தில் GDPயின் சுமார் 2.1% மட்டுமே செலவிடப்படுகிறது. உள்கட்டமைப்பு மேம்பாடு. சாலைகள், ரயில்வே, துறைமுகங்கள், மின்சாரம் மற்றும் நீர் மேலாண்மை போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் உள்ள சவால்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையாக உள்ளன. கதிசக்தி போன்ற திட்டங்கள் மூலம் இந்த இடைவெளிகளை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வேலைவாய்ப்பின்மை. மக்கள் தொகை ஆதாயத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு போதுமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது ஒரு பெரிய சவால். இளைஞர்கள் மத்தியில் திறன் குறைபாடு மற்றும் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை ஆகியவை கவலைக்குரியவை. சுற்றுச்சூழல் பிரச்சினைகள். காற்று மாசுபாடு, நீர் பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்றன. புவிசார் அரசியல் சவால்கள். அண்டை நாடுகளுடனான உறவுகள். சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான எல்லை பிரச்சினைகள் மற்றும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது ஒரு தொடர்ச்சியான சவாலாக உள்ளது. உலகளாவிய வர்த்தக போர்கள். உலகளாவிய வர்த்தக பாதுகாப்பு வாதத்தின் அதிகரிப்பு மற்றும் விநியோகச் சங்கிலி இடையூறுகள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமையலாம். காலநிலை மாற்றம். உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறுவது மற்றும் அதற்கான நிதி திரட்டுவது போன்ற சவால்கள் இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு முக்கியமானவை. இந்த சவால்களை எதிர்கொண்டு இந்தியா தனது இலக்கை அடைய ஒரு தெளிவான திட்டமிடல் தேவை. மனித மூலதன மேம்பாடு. கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்வது, தேசிய கல்விக் கொள்கை 2020 போன்ற சீர்திருத்தங்களை திறம்பட செயல்படுத்துவது, வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன்களை உருவாக்குவது அத்தியாவசியம். உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கல். தேசிய உள்கட்டமைப்பு திட்டம், பாரத் மாலா, சாகர்மாலா போன்ற திட்டங்களை விரைவுபடுத்துவதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பை உருவாக்குவது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. வறுமை ஒழிப்பு திட்டங்கள், நேரடி பலன் பரிமாற்றம், நிதிச் சேர்க்கை, ஜன்தன் யோஜனா மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வது. புதுமை மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான முதலீடுகளை அதிகரிப்பது. ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பை மேலும் வலுப்படுத்துவது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கு உத்வேகம் அளிப்பது. நிலையான மற்றும் பொறுப்பான உலகளாவிய சக்தி. காலநிலை மாற்றம், சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, பயங்கரவாதம் மற்றும் பெருந்தொற்று போன்ற உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பங்களிப்பது போன்றவை இந்தியாவின் வல்லரசு அந்தஸ்துக்கு வலு சேர்க்கும். இந்தியா 2047 ஒரு சாத்தியமான காலக்கோடு. இந்தியா ஒரு வல்லரசாக மாற ஒரு குறிப்பிட்ட காலக்கோடு நிர்ணயிப்பது கடினம். இது பல காரணிகளை பொறுத்தது. இருப்பினும் பல சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் வல்லுநர்கள் 2047ஆம் ஆண்டிற்குள், அதாவது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாகவும் உலகளாவிய சக்தியாகவும் உயரும் என்று கணித்துள்ளனர். இந்திய அரசு அம்ரித் கால் என்ற தொலைநோக்குடன் செயல்படுகிறது. இது இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதை இலக்காக கொண்டுள்ளது. பொருளாதார மைல்கற்கள். இந்த காலக்கோடு தனிநபர் வருமானம் $10,000 முதல் $12,000 வரை அதிகரிப்பதையும் மனித மேம்பாட்டு குறியீடுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் உள்ளடக்கியது. சமூக மாற்றம். இது வெறும் பொருளாதார வளர்ச்சியாக மட்டும் இருக்காது.
இராணுவம், தொழில்நுட்பம், ராஜதந்திரம் மற்றும் கலாச்சார ரீதியாகவும் இந்தியா ஒரு வலுவான சக்தியாக உருவெடுக்கும். வறுமை ஒழிப்பு, தரமான கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான உலகளாவிய அணுகல் மற்றும் அனைவருக்கும் வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற சமூக மாற்றங்களையும் இது உள்ளடக்கும். நாம் இன்று வாழும் உலகம் ஒரு பன்மை துருவ உலகம் எனப்படுமாக மாறி வருகிறது. எந்த ஒரு நாடும் ஒற்றை வல்லரசாக ஆதிக்கம் செலுத்த முடியாத சூழல் இது. இந்த சூழ்நிலையில் இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாடுகள் உலகளாவிய சமநிலைக்கும் அமைதிக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும். இந்தியா ஒரு பொறுப்பான மற்றும் ஜனநாயக வல்லரசாக உருவெடுப்பது உலகளாவிய நிர்வாகத்திற்கும் நிலைத்தன்மைக்கும் ஒரு புதிய மாதிரியை வழங்கும். சீனாவின் எழுச்சியிலிருந்து வேறுபட்டு இந்தியா தனது ஜனநாயக விழுமியங்கள், உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் பலதரப்பு அணுகுமுறை மூலம் உலக அரங்கில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிக்கும். இந்தியா வல்லரசாகும் என்ற கேள்வி வெறும் கனவு மட்டுமல்ல, அது ஒரு சாத்தியமான எதிர்காலம். அதற்கு தேவையான மனித வளம், இயற்கை வளம் மற்றும் ஜனநாயக அடித்தளம் நமக்கு உள்ளது. சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி உள்நாட்டு வளர்ச்சியை உலகளாவிய பங்களிப்புடன் இணைத்து இந்தியா தனது வல்லரசு பயணத்தை உறுதியுடன் தொடர வேண்டும். இது வெறும் ஒரு நாட்டின் வளர்ச்சி மட்டுமல்ல, உலகளாவிய அமைதிக்கும் செழிப்புக்கும் இந்தியா வழங்கும் ஒரு புதிய நம்பிக்கையாக இருக்கும்.